ஆண்டவரே, இதோ இந்த அருமையான மாலை வேளையிலே சுவாமி, உம்முடைய அடியானை இங்கு அழைத்து உமக்கு சாட்சியுள்ள மகனாக இந்த இடத்திலே நீர் நிறுத்தி இருக்கிறதுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அப்பா, இதோ சுவாமி, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருப்பதாக. ஆமென். சாட்சிக்குள்ளாக நான் போகிறேன். என்னுடைய ஊர் சொல்லியாச்சு, மணப்பாறை. நான் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையை சார்ந்தவன். என்னுடைய வாலிப பிராயத்திலிருந்து என்னை எடுத்து வளர்த்தது கடவுளுடைய அனைத்து சிறு வாலிப சண்டே கிளாஸ், அதிலிருந்து என்னை எல்லாமே வளர்த்தது என்னுடைய சிஎஸ்ஐ திருச்சபை தான். கடவுளுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். முதலாவது, அந்த சூழலில் நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய காலங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்து என்னுடைய கல்லூரி படிப்பு அடுத்ததாக நகர்கிறது. அப்போதெல்லாம் எப்படின்னா ரொம்ப பக்தி வைராக்கியம். அதாவது ரொம்ப இப்போ சொல்லணும்னா அடுத்த ஒரு மத கடவுள் அவங்கள பற்றிலாம் சொன்னோம்னா அவங்களெல்லாம் பக்கத்திலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்த ஆள் நான்லாம். அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்புணர்வு தான். அந்த சூழ்நிலையில் அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அப்போல்லாம் தெரியாது நமக்கு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் நான் என்னுடைய கல்லூரிக்குள்ளாக நான் நுழைந்து என்னுடைய படிப்புகள் எல்லாம் அந்த நிலையிலே தொடர்ந்து என்னுடைய வாலிப பிராயத்தில் வாலிப சங்கம், அதில் நான் செக்ரட்டரி, ட்ரெஷரர், அந்த பொறுப்புலாம் இருந்திருக்கேன். எல்லாமே நான் தான். அந்த சபையில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து நாங்கள் எடுத்து வழிகொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே அங்கே இருக்கின்ற திருச்சபையில் இருக்கின்ற ஐயர்மார்கள், அதே போல் ட்ரெஷரர், செக்ரட்டரி அவர்கள் சொல்லுவதை எல்லாம் நாங்கள் கேட்டு, அவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி அதையெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த காலகட்டங்கள். அப்படிப்பட்ட காலம் கடந்து கொண்டு இருக்கின்ற சமயத்திலே என்னுடைய தேடல், கடவுள் யார் என்கின்ற தேடல் எனக்குள்ளாக உருவானது. அது எப்படின்னா, எல்லோரும் கடவுள் அப்படிங்கிறாங்க, இயேசு பெருமான் கடவுள், மற்றவர்களும் கடவுள், எல்லாவற்றையுமே சொல்லுகிறார்களே, இது எப்படி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே தான் என்னுடைய அதுக்குள்ளே ஜோன் போய்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய திருச்சபையில் சந்தோஷ் குமார் பிரதர் அப்படின்னு ஒருத்தவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனவர், என்னுடைய திருச்சபையை சேர்ந்தவர். இப்போ அவர் எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ, அதாவது பெரிய பெரிய மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்குதோ, அங்கே எல்லாமே என்னை அழைத்து கொண்டு போகிற அப்படிப்பட்ட ஒரு நட்பு எனக்கும் அவருக்கும். பார்க்க தான் வயசு ஒரு மூத்தவர், பட் ஆனால் உண்மையிலே அவர் இளைஞர் தான். அப்போ அவர் சொன்னார்னா நான் எதையுமே தட்ட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நண்பர். அப்பொழுது அவர் ஒரு இடத்திலே ப்ரேயர் மீட்டிங் நடக்கிறது, வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், எந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங், யாருன்னு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சென்ட் ஜோசப் காலேஜில் நடக்குது ஒரு ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னா, ரைட் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நானும் தான் ஒன்றாக செல்லுகிறோம். செல்லும் பொழுது அந்த ஜெப கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர். நான் சொல்கிறது 2012, 13 இந்த காலகட்டம். அப்படிப்பட்ட மீட்டிங்கை நாங்கள் அட்டன் பண்ண போகிறோம். அப்போது அது எல்லா மாநிலத்துக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு கூட்டமாக அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திற்காகவும் ஜெபிப்போம் என்று ஒவ்வொருவராக ஜெபிக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள்.
அதே போல் திருச்சி மாவட்டத்துக்காக வந்து ஜெபியுங்கள் என்று அழைக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற ஜெபம் அவர் ஏறெடுக்கிறார் ஒருத்தவர். அப்பொழுது திருச்சியிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில், அந்த கோவில் கோபுரத்திலே ஒரு விரிசல், இது நியூஸ் அந்த டைமில் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஜெபத்தில் அவர் என்ன ஏறெடுக்கிறார்னா, அந்த கோபுரம் இடிந்து விழும்படியாக அவர் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஒரு பொது மேடையிலே ஓப்பனாகவே அவர் அந்த கருத்தை முன்மொழிகிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம் சொன்ன உடனே இருந்த வந்தவங்க எல்லாமே ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறாங்க. என்னால் ஏறெடுக்க முடியவில்லை. அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னை அழைத்து வந்த சந்தோஷ்குமார் பிரதர் அவரும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா இருங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவருக்கு புரியலை. கோபுரம் ஏதோ இடியணும்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பிரபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற சிந்தனை எனக்குள்ளாக உருவானது. அந்த ஸ்பார்க் தான் கடவுள் என்னோட பேசினது. அப்போ எங்கேயுமே இயேசு பெருமான் ஒரு மதத்தையோ இழிவுபடுத்தி அப்படிப்பட்ட காரியத்தை அவர் சொன்னதே கிடையாது. மதத்துக்குள்ளே மாற்றவங்களை பார்த்து இயேசு பெருமான் திட்டுறதை தான் நம்ம பார்த்துருக்கோம். மாயக்காரரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களில் ஒருவனை மார்க்கத்தானாக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அவங்க மலையில் இருந்தாலும் சரி விட்டு வைக்கிறது இல்லை, உங்களை விட ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக ஆக்குகிறீர்கள்னு அவர் தான் சொல்கிறார். இயேசு பெருமான் தான் சொல்கிறார். அந்த வசனம் தான் எனக்கு அந்த டைமில் ஏற்பட்டது. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இவங்க இவ்வளோ ஒரு டாப்பிக்கை இப்படி பேச முடியும்? சரி விடுங்க, ஆன்மீக அடிப்படையில் விடுங்க, வரலாற்று அடிப்படையில் எடுப்போம், எஜுகேஷன் அந்த லைன்லையாவது எடுப்போம். இப்போ அந்த கோவில் எவ்வளவு ஆண்டுகளாக இங்கு இருக்கிறது, அதனுடைய வரலாற்று பின்னணி யார், அந்த நாட்டினுடைய அரசன் யார் ஆண்டான், அந்த அப்படியாவது அவங்க திங்க் பண்ணாங்களா அப்படின்னு கூட கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த ப்ரேயர் முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்னுடைய தேடல் அதிகமாக ஆரம்பிக்குது. கடவுள் உள்ளத்தில் பேசுகிறார். எப்படி இது அப்படிங்கிற தேடல் தான் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தேடல் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலை தான் என்ன, நம்ம எதுக்காக தான் இங்கே வந்தோம்? ஏன்னா என்னுடைய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான். நான் ஒரு எம்சிஏ ஸ்டூடெண்ட்டு, டிகிரி முடித்தேன், அப்புறம் சென்னை போனேன். சென்னையில் வந்து HCLல போய் ஒர்க் பண்ணேன், டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ப்ராப்ளம்ஸ், வெளியே வந்தேன். நான் போன இடங்கள் எல்லாமே பிரச்சனைகளை சந்தித்த அலுவலகங்கள் தான். அப்படிப்பட்ட காலங்கள் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது எனக்குள்ள கேள்வி, நம்ம எதுக்கு தான் இங்கே வந்தோம், இந்த உலகத்துக்குள்ளே நம்ம எதுக்கு தான் கடவுள் நம்மை படைத்தார் அப்படிங்கிற அந்த கேள்வியெலாம் நம்ம உள்ளத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறோம்? அந்த நேரத்தில் தான் சரி, நம்மளுடைய அழைப்பு ஒன்று இருக்குது. அப்போ அந்த அழைப்பு எப்படி நாம் இங்கே வந்தோம் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை வந்து பெற்றோர்கள் செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. இப்போ நான் பிறந்ததே எப்படின்னா, தாயார் பொருத்தனை பண்ணி தான் என்னை பிறந்தது. அவங்க வந்து கடவுளுடைய ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்து என்னை பெற்றெடுத்தார்கள். இப்போ அந்த இன்சிடெண்ட் எப்படின்னா, என் தாயாருடைய வீட்டில் எனக்கு சகோதரி, அவள் முதல்ல பிறக்கிறா. அப்போ என்னுடைய தாயாருடைய வீட்டார்களும் சரி, என்னுடைய தந்தையாருடைய வீட்டார்களும் சரி, எல்லாருமே என் தாயாரை வந்து ரொம்ப ஏளனமாகவும், ரொம்ப பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாலே அப்படி தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அடுத்ததாக அவர்கள் கருவுற்றார்கள். இரண்டாவது குழந்தையும் உனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையாகிற அளவுக்கு அவங்க பேசி திட்டி தீர்த்து அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேளாங்கண்ணி அப்படிங்கிற இடத்துக்கு என்னுடைய தந்தையார், என்னுடைய சகோதரி, என் தாயார் வயிற்றில் நான் இருக்கிறேன். அப்போ போகும் பொழுது நான் இருக்கேன்னா தெரியாது. அப்போ போயிறப்போ அவங்க அந்த வேளாங்கண்ணி இதில் போகும்பொழுது ஸ்டாச்சூஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, லைனாக பார்ப்பீங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ், எப்படி இயேசு பெருமான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எப்படி அதெல்லாம் இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல ஒரு சிலுவை ஒரு காட்சி, அந்த இடத்துல அவங்க அப்படியே அமர்ந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி என் தந்தையாரும் என்னுடைய சகோதரியும் சென்று விட்டார்கள். என் தாயார் மட்டும் உட்கார்ந்து அந்த சிலுவையை நோக்கி ரொம்ப உருக்கமாக அழுது ஜெபம் செய்து இந்த பொருத்தனையை அங்கே அவர்கள் வைக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆண்மகனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவனை ஒரு ஊழியத்துக்காக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தனையை அங்கே வைக்கிறாங்க. வைத்ததுக்கு பிறகு அவர்கள் உறுதியாக அதில் இருக்கிறார்கள். எனக்கு பிறக்க போகுது எனக்கு ஆண் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, அதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னோடனே எனக்கு கடவுள் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக அவங்க ஃபெய்த் ரொம்ப நம்புகிறாங்க. அப்படி நான் பிறக்கிறேன். அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்போது என் தாயாரிடம் போய் நான் கேட்கின்றேன், மா நீங்கள் வந்து நான் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிறத போய் நான் திரும்ப கேட்குறேன். நீ வந்து ஏன் உனக்கு தெரியாதா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேனே, உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ அந்த பொருத்தனையில் அவங்க ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன வைக்கிறாங்கன்னா, ஒன்று ஊழியத்துக்கு உன்னை அனுப்புவேங்கிற பொருத்தனை, இன்னொன்று அவருடைய வலது காதில் இருக்கின்ற தங்கத்தோட்டை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன், அதையும் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல் நான் பிறந்ததுக்கு பிறகு அந்த வலது காலில் இருக்கிற தோட்டை போட்டாங்க. பட் 2வது பொருத்தனை கேள்விக்குறி தான். அந்த நேரத்தில் நான் போய் கேட்குறேன், திரும்ப சொல்லுங்கள் அது என்னதான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பொருத்தனை நான் பண்ணீங்களே அதை நீங்கள் நிறைவேற்றினீங்களா? ஒரு பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றினீங்க. உங்கள் தங்கத்தோட்டை நீங்கள் அங்கே போடுறேன்னு சொல்லி அதை அறியாமல் பண்ணது, அறிந்து பண்ணதில்லை, போட்டுட்டீங்க. பட் நீங்கள் பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படியே மௌனமாகவே இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், கடவுள் அழைப்பு இருக்குது, கடவுள் அழைப்பு எப்போ கூப்பிட்டு அப்போ தான் போக முடியும்னா நாம் முயற்சியே பண்ணாமல் அப்புறம் எப்படி அழைப்பு வரும்? முயற்சி பண்ணாதானே இருக்கா இல்லையாங்கிறத எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவற்றை பிடித்த, சோதித்து பார்க்காமல் எப்படி நமக்கு அழைப்பு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்? எங்கள் அம்மா கிட்ட நான் போய் பேசுகிறேன். அவங்க கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரிப்பா அதுக்கான வேலைகளை நீ செய் அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. அதற்கான வேலைகளை என்னுடைய சபையில் உள்ள ஆயர் அவரிடம் நேரடியாக செல்லுகிறேன். நடந்த காரியங்களை எல்லாம் அவரிடம் சொல்லுகிறேன். ஐயா, இந்த மாதிரி நான் ஐயர் வேலைக்கு நான் படிக்கணும், அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னோடனே அவர் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாத்தையும் அவர் லெட்டர் மூலியமாக எழுதி திருச்சி பிஷப் ஹவுஸ், இங்கே புத்தூர் பிஷப், அங்கே என்னை கொடுத்து இந்த லெட்டரை போய் பிஷப் போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நான் அவர்கிட்ட போகிறேன். அப்போ பிஷப் பால் வசந்தகுமார், ரெவரன் பால் வசந்தகுமார் ஐயா, அவர் தான் பிஷப்பாக இருக்கார். இப்போ அவர்கிட்ட போய் நான் லெட்டரை அவர் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ஓகே ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறேன். போயிட்டு வாங்க, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, நேர்முக தேர்வு இருக்குது, அந்த நாள் உங்களுக்கு அறிவிக்கப்படும், நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று திரும்ப வந்துடுறேன். வந்துட்டு அந்த நாள் வருகிறது, ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறேன். ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு நேர்முக தேர்வில் பார்த்திங்கன்னா காலையில் முடியுது எழுத்து தேர்வு, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு. அந்த நேர்முக தேர்வில் பார்த்திங்கன்னா பிஷப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் மேஜை மாநாடு மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் டேபிள் போட்டு நடுவில் நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். யார் கேண்டிடேட்டோ அவங்க வந்து உட்காரணும். இப்போ எனக்கு பதறுது, என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம், சரியாக பேசுவோமா இல்லை தவறாக பேசிடுவோமா, எல்லாம் அப்படியே நடுக்கத்தில் தான் இருக்கிறேன் நான். அப்படி இருந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு கேள்வி, நாம் ஏன் பயப்படணும், நாம் ஏன் நடுங்கணும்? கடவுளுடைய அழைப்பு இங்கே இருந்ததுன்னா நாம் உள்ளே போவோம், கடவுளுடைய அழைப்பு இங்கே இல்லைன்னா கடவுள் வேற எங்கேயோ நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அவ்வளோதான் என்னுடைய உள்ளத்தில் தோணுது. அதுக்கப்புறம் அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. என்னுடைய டேர்ன் வருது, உள்ளே அழைக்கிறாங்க, நடுவில் வந்து உட்காடுறேன். உட்கார்ந்தோடனே பிஷப் முதல் கேள்வி அவர் தான் என்னை கேட்குறாரு, இயேசு பெருமான் செய்த முதல் அற்புதம் எதுப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறார். அதுக்கு நான் சொல்கிறேன் ஆன்சர், மலையில் 5000 பேரை போஸ்ட்டாருங்கய்யா அப்படின்ட்டேன். சொன்னோடனே அவர் அப்படியே பார்த்துட்டு, சரி போயிட்டு வாங்க, உங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுடைய சபைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விடைபெற்று கொண்டு வெளியே வர்றேன்.
வெளியே வந்தோடனே நான் திரும்பவும் என்னை நானே கேட்குறேன், இயேசு பெருமான் செய்த முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமால மாற்றினது. என்னடா இது, குழந்தைய கேட்டால் கூட, பச்சை குழந்தைய கேட்டால் கூட சொல்லிடும். நாம் என்ன இப்படி ஒரு பதிலை போய் நம்ம அங்கே பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோமே, என்னடா இது அப்படின்னு. அப்போது நான் அங்கே எடுத்துக்கிட்டது என்னென்னா, நமக்கு அழைப்பு இங்கே இல்லை, என்னுடைய அழைப்பு வேறு எங்கேயோ இருக்குது, கடவுள் வேறு எங்கேயோ ஏற்படுத்துகிறார். ஏன்னா ஒரு குழந்தையை கேட்டால் கூட அந்த சண்டே கிளாஸ்லேருந்து அதைத்தான் முதல்ல சொல்லி கொடுக்குறது அதுதான். இயேசு பெருமானுடைய அற்புதம், முதல் அற்புதம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற ஐயா கூட பண்ணார். அதான் தண்ணீரை திராட்சை, அதை கூட பண்ணாங்க. அதை ஒரு அறிவுள்ளவன், ஒரு எம்சிஏ முடித்த கிராஜுவேட்டு சொல்ல தெரியலை, தவறுதலாக சொல்கிறேங்க. அது எப்படி? அந்த இடத்துல நானா முடிவு பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்துல வருத்தமே இல்லை. ஆனால் என் தாயார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போய் சொல்கிறேன், எனக்கு அங்கே அழைப்பு இல்லை அப்படின்ட்டு. என்னடா இது, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை எவ்வளோ தூரம் இது பண்ணி அது பண்ணி போய் உன்னை சொன்னால் அசால்ட்டாக சொல்லிட்டு வர்ற நீ அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைக்கலாம், வர்ற மகளுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் சம்பளம், ஒரு வேலை கிடைக்கும், ஒரு தேவைகள் நல்லா பூர்த்தியாம். அவங்க மைண்டில் அதுதான் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவே திருப்பி கேட்டுறேன், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டா நீங்கள் போன்னு சொன்னீங்க என்னைய? கடவுளுடைய அழைப்பு அது இல்லை. வசதியை தேடி போய் அங்கே உட்கார்றது கிடையாது கடவுளுடைய அழைப்பு. அவங்களுக்கும் எனக்கும் பெரிய வாரங்க நடக்குது, சண்டையே நடக்குது. அவங்க தன் மகன் நல்லா இருக்கணும், கடவுளுடைய ஊழியத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த பார்வையில் பார்க்குறாங்க. நம்ம பார்வை அப்படி கிடையாது. ஒரு வாரே நடக்குது அங்கே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு அழைப்பு அங்கே இல்லை. அதாவது ஒரு திருச்சபையிலே ஒரு அங்கியை போட்டுக்கொண்டு ஒரு சபையிலே இருந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு கடவுள் அழைக்கவில்லை. என்னை வேறு இடத்திலே எங்கேயோ ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கான்ஃபிடென்ட், அந்த விசுவாசம் என் உள்ளத்தை பற்றி கொண்டது. அந்த தேடல் அதிகமாகவே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய எண்ணத்தில். என்ன செய்ய போகிறோம், கடவுள் நம்மை எங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எங்கே போகிறோம், அதுவும் இருக்குது. இந்த சென்ட் ஜோசப் காலேஜில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டும் மனசில் ஓடுது. தீர்வு தெரியல, எங்கே போகணும் நாம். அது எப்பவும் போல் என்னுடைய ரொட்டீன், பைபிள் படிக்கிறது, அது அப்படியே தான் ஓடும். பாடல் பாடுறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் வாழ்க்கை, அது அப்படியே கண்டினியூஸாக தான் போயிட்டுருக்கு. பட் தடுமாற்றம், மனசுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தடுமாற்றம். அதே நேரத்தில் திரும்பவும் சந்தோஷ்குமார் பிரதர் திரும்பவும் ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைக்கிறார். கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒரு ஜெபக்கூட்டம் ஒன்று நடக்குது, நம்ம போகலாமா, வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. திருச்சபையில் யாருக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்னால் நான் தட்ட மாட்டேன், எங்கே வேணாலும் போகலாம், வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். ஆனால் உடனே அவர் தடுக்கிறார். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜெபக்கூட்டம் அப்படி இருக்காது, இது வேறு மாதிரி ஜெபக்கூட்டம் அப்படின்னாரு. வேறு மாதிரி ஜெபக்கூட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை இது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா. எதாக இருந்தாலும் சரி வாங்க போவோம். பிரியாணி போடுவாங்களா, கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறாரு அவர். அப்போ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஜெபக்கூட்டத்திற்கு போகிறோம். அது எங்கே நடக்குதுன்னா, டிவிஎஸ் டோல்கேட்டு, டிபிஎம் சர்ச்சு, பெந்தேகோஸ்தே சபை தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல தான் நடக்குது. அப்போது நாங்கள் தான் நானும் அவர் மட்டும்தான் போய் நிற்கிறோம் அந்த வாசலில். நான் கேட்குறேன், என்னங்க இந்த சபையில் தான் நடக்குதுன்னு சொன்னீங்க, ஈக்காக்கா கூட காணாமே, நாம் தான் ஆளாக உக்காந்துருக்குறோம், நிற்கிறோம், யாருங்க யாரையுமே காணோம் அப்படின்னோடனே, இல்லை இங்கே தான் நடக்குது மீட்டிங்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. அப்போது சரி யாருமே இல்லை, நாம் தான் முதல்ல ஆரம்பிக்க வைக்கணும், வாங்க முன்னாடி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சபையை கடந்து உள்ளே போகிறப்போ ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஐயா நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஒரு காவி உடை, பருத்த உடம்பு, காவி உடை, வெண்டாடி, இவ்வளோ தூரம் இருக்கும், நின்றுட்டு இருக்கிறார். பார்ப்பதற்கு பிச்சைக்காரர் போல் தோற்றம். அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார். நான் அவரை கடந்து அப்படி போகிறப்போ இப்படி பார்க்குறோம். அவரை பார்த்துட்டு என் மனசில் என்ன ஓடுதுன்னா, ஒரு வேளை நாம் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், இவரும் அது மாதிரி தான் வந்திருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி
நாங்கள் உள்ளே போய் உக்காந்துட்டோம். நேரம் கடக்கிறது, ஒவ்வொருவராக வந்து சேருகிறார்கள், கூட்டம் அதிகமாகிறது. ஒரு 50-70 பேர் உட்காருகின்ற இது போன்ற ஒரு அறை, அவ்வளோதான் இருக்கும். இந்த சர்ச்சு கூட அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாம் உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த சபையினுடைய பொறுப்பாளர் ஐயா வருகிறார். அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார், இது மாதிரி நம்முடைய மத்தியிலே முனைவர் மு தெய்வநாயகம் அவர்கள் நம்மளோடு உரையாட வருகிறார் என்று சொல்லி அவரை அழைக்கின்றார். நாங்கள் எல்லோரும் ஆவலாக காத்துட்ருக்கோம். முன்னாடி சேர் மட்டும் காலியாக கிடக்கு. இப்போ நான் வெளியில் நின்று பார்த்தேனோ அவர் உள்ளே வர்றார். அவர் பேர் தான் தெய்வநாயகம். அவர் உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே, இவர் எதுக்கு இங்கே வந்து உட்கார்றாரு, இவருக்கும் காவிக்கும் என்ன சம்பந்தம், சபைக்கும் காவிக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லையே, இவர் எதுக்கு அங்கே வந்து உட்கார்றாரு, சரி ஏதோ ஒன்று பிரசங்கம் ஒரு பாடல் முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் எடுத்த ஆராய்ச்சி உண்மைகள், அதனுடைய தலைப்பு இந்தியா ஒரு தோமாவழி திராவிட கிறிஸ்தவ நாடே எவ்வாறு, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் அவர் எடுத்த சப்ஜெக்ட், அது உள்ளுக்க நான் தேடிக்கொண்டிருந்த அந்த தேடல்கள் அத்தனையுமே அங்குதான் எனக்கு கிடைத்தது. இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை ஆராய்ச்சியின் மூலியமாகவும் அறிவியலின் மூலியமாகவும் வரலாற்றின் அடிப்படையிலும் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், இவருடைய ஆராய்ச்சி இதன் அடிப்படையிலே சென்றால் மட்டும்தான் விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய டீச்சிங், அவருடைய ஆராய்ச்சி அப்படிப்பட்ட ஆராய்ச்சி. அவர் எழுதிய புஸ்தகம் இந்தியா ஒரு தோமாவளி திராவிட கிறிஸ்தவனோட அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் வாசிக்கிறேன். நான் எடுத்தோடனே நான் ஏற்றுக்கொள்ளலை. அவர் டீச் பண்ணார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதெல்லாம் எனக்கு ஓகே. பட் அது எப்படிப்பட்டதுங்கிறத நாம் முதல்ல உட்காந்து ஸ்டடி பண்ணணும். அப்போது அவர் எழுதின புஸ்தகங்கள், ஆராய்ச்சி புஸ்தகங்களை கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருஷம் இந்த புஸ்தகத்தை ஸ்டடி பண்ணியிருக்கேன். நிற்காது, மனசில் நிற்காது, 2 பேஜ் தாண்ட முடியாது. ஏன்னா அத்தனையுமே ரிசர்ச், வரலாற்று உண்மைகள். 2 பேஜை படிச்சோன்னா இது என்னென்னமோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அதை எடுத்து படிக்கும் பொழுது அது உள்ளுக்க என்ன வரலாற்று உண்மைகள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பிரித்து படிக்கும் பொழுது தான் நாம் விளங்கி கொள்வதற்கு முயற்சி தான் எடுக்க முடியுமே தவிர நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வராது. 1 பேஜ் 2 பேஜ் கூட நம்ம யாரும் தாண்ட மாட்டோம். அந்த புஸ்தகம் மட்டுமே கிட்டத்தட்ட 300-400 பக்கம் உள்ளது. அது எல்லாமே அடங்கியது. பரலோக ராஜ்யம்னா என்ன, முதல் வருகை, 2ஆம் வருகை, அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் ஞானம் பெற்ற கிறிஸ்தவரே அடிக்கிறார் ஓங்கி. எந்த தலைவனும் பதில் சொல்ல முடியல. இப்போ இந்த வரலாற்று உண்மைகளை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் ஆராய்ச்சி வரலாற்று அடிப்படையில் எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும், அந்த உண்மைகள் எல்லாம் அங்கே இருக்குது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இதை யாரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிமுவில் என்ன நடந்தது, கிபியில் என்ன நடந்திருக்கு, எப்போ பக்திங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வரலாற்று அடிப்படையில் எப்படி இங்கே பதிவானது, இயேசு பெருமானுடைய டீச்சிங்கை யார் இங்கே வந்து முதலில் வந்து ஏற்படுத்தி சென்றது, எல்லாவற்றையும் நம்பிக்கையின் அடிப்படையிலே இல்லாமல் எல்லாவற்றிற்கும் வரலாற்று அடிப்படையிலும் ஆதாரத்தோடு வெளியிடுகிறார். அப்போ எதை நான் எடுத்துக்க முடியும்? ஹிஸ்டாரிக்கல் ரீசனாக இருக்கும் பொழுது தான் அது நிலைக்கும். ஆர்கியூமெண்ட் மெத்தட். பவுல் போய் பேசுகிறாரு. பவுல் போன இடம் அத்தேனை பட்டணம். அத்தேனை பட்டணம் முழுவதுமே விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணம், மிகப்பெரிய பட்டணம். அப்போது அந்த அத்தேனை பட்டணத்தில் பவுல் போய் எப்படி டீச் பண்ணுறாருன்னா, அத்தேனரே நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளம் கொண்டவர்கள் என்பதை நான் அறிவேன்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து? விக்கிரகங்களை வழிபடுகின்ற அந்த அத்தேனை பட்டணத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்கிறார். நியாயமா? நியாயமே கிடையாது. ஆனால் அதுதான் சரி. அப்போ அந்த அத்தேனை பட்டணத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பொழுதுபோக்கில் நேரத்தை செலவழிக்கிறவர்கள் அல்ல. எல்லாருமே பெரிய ஃபிலாசபர்ஸ், அவங்கெல்லாம் பெரிய தத்துவ ஞானிகள். அவங்களுக்கு மத்தியில் போய் தான் நின்று பவுல் போய் பேசுகிறார். அத்தேனரே நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளம் கொண்டவர் என்பதை நான் அறிவேன், ஆனால் அது அறிவு கிட்டினதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத போய் டீச் பண்ணுறார். பக்தி சரிதான்,
பக்தி இருக்கிறது சரிதான், ஆனால் அறிவு கெட்டினதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத போய் அவர் டீச் பண்ணுறார். இப்போ நாம் அடிப்படை எனக்குள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லாமல் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே எப்படி போய் நாம் பேச வேண்டும், இந்த கருத்தை எப்படி போய் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்து மதம்னா என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இந்து மதம்ங்கிறது ஒரு மதமே கிடையாது அப்படின்னு அடிக்கிறார். இந்து மதம் அது ஒரு ஆற்றின் பெயரே தவிர இந்து மதம் என்பது ஒரு மதமே அல்ல என்று சொல்கிறார். அது எப்படியா ஆற்றின் பெயர் அப்படின்னா, சிந்து நதி அதுதான் இந்துவாக மாறுது. சிந்து நதி, அதெல்லாம் வரலாற்று உண்மைகள், நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆராய்ச்சி உண்மைகள் எல்லாமே அந்த புஸ்தகங்களாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் திருக்குறள், அவருடைய மேடை பேச்சுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னா, இங்கே ஒரு இஸ்லாமியர் உட்காந்துருப்பார், அது தலைவர், இஸ்லாமிய தலைவர் இருப்பாங்க. ஒரு இந்து மதத்தினுடைய தலைவர், சைவ சித்தாந்த பெரியார் ஒருத்தவர் உட்காந்துருப்பாங்க. கிறிஸ்தவ தலைவர் ஒருத்தவர் இருப்பாங்க, ஜட்ஜ் அவங்க தான். முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே பாஸ்டர்ஸ், ஃபிலாசபர்ஸ், பிஹெச்டி முடித்தவங்க, எம்டி, பிடி எல்லாம் முடித்தவங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இருந்து தலைப்பு திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அதான் தலைப்புனா, அப்போ இங்கே இருக்கிற கேள்வி அவர்கிட்ட முன் வரும், நேரடியாக வராது. முதல்ல இந்த ஜட்ஜஸ் கிட்ட போகும். இந்த ஜட்ஜஸ் இவங்களுடைய தலைப்புக்கும் அதுக்கும் பொருத்தமா என்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆன்சர் கொடுப்பார். அந்த ஆன்சர், அந்த பதில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி தான் அவருடைய ஆர்கியூமெண்ட் மெத்தட் இருக்கும். அதை தான் பவுல் எப்படி அங்கே போய் ஆர்கியூமெண்ட் மெத்தட் அப்படி தான் அதை அவர் போய் பண்ணார். எந்த அடிப்படையில் போய் பவுல் பண்ணாரோ தோமா இங்கே அதே அடிப்படையில் தான் இங்கேயும் பண்ணுறார். யூதனுக்கு யூதன் என்றும் கிரேக்கனுக்கு கிரேக்கன் என்றுங்கிற மெத்தடில் போய் அவர் டீச் பண்ணுறார். எப்படி ஆகிலும் யாரையாகிலும் நான் கடவுளுக்குள்ளே கொண்டு வரேன், சிலரையாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பவுல் பேசுகிறாரு. அதே மெத்தடை கிரேக்கனுக்கு கிரேக்கனுங்கிற மெத்தடில் போய் பவுல் பேசுகிறாரு. யூதனுக்கு யூதன்கிற மெத்தடில் போய் பவுல் பேசினார். அதே கான்செப்டை இங்கே தமிழனுக்கு தமிழன் என்கின்ற மெத்தடில் தான் சென்ட் தாமஸ் இங்கே டீச் பண்ணுறாரு இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை பற்றி. அப்படிப்பட்ட சென்ட் தாமஸ் கிபி 1ஆம் நூற்றாண்டு 52 72 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இறைப்பணி ஆற்றி பூசாரியால் வேளால் குத்தப்பட்டு, சின்னமலையிலே குத்தப்பட்டு பெரிய மலையிலே உயிர் நீத்து அவரை எடுத்து அவருடைய சீஷர்கள், அப்பொழுது இருந்த சீஷர்கள், தோமாவினுடைய சீஷர்கள் எடுத்து சென்ட் தாமஸ் சாந்தோம் பேராலயம், இப்போ இருக்கிற பேராலயம் இது கிடையாது. சாந்தோம் பேராலயம் முதல்ல ஒரு மலைக்குன்று, அந்த குன்றில் தான் அவர் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற சாந்தோம் பேராலயம் ஒரிஜினல் பேராலயம் அல்ல. அதனுடைய ஜெராக்ஸ் கபாலீஸ்வரர் டெம்பிள், இன்றைக்கு இருக்கிற கபாலீஸ்வரர் டெம்பிள். கபாலீஸ்வரருக்கு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க. கபாலம் என்பது இலக்கியத்திலேயோ வேதத்திலேயோ எங்கே எடுத்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ கிடைக்கல. பைபிளில் மட்டும்தான் கபாலத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. கபாலம்ங்கிறது மண்டையோடு நிறைந்த பகுதி அப்படிங்கிறது ஆன்மீக அடிப்படையில் அங்கேருந்து எடுக்கிறாங்க. அப்போ கபால ஸ்தலம் அப்படிங்கிறது மண்டையோடு நிறைந்த பகுதி. கபாலீஸ்வரன், கபால ஸ்தலத்தில் தன் உயிரை நீத்த ஈஸ்வரன் கபாலீஸ்வரன். இயேசு பெருமானுக்கு தோமாவினுடைய சீஷர்கள் கொடுத்த பெயர் கபாலீஸ்வரன். இதெல்லாம் ஆராய்ச்சி உண்மைகள். இதெல்லாம் பிஹெச்டி படித்தவங்களால் இதை உணர முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பொதுமக்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆர்வம் இருந்தால் வரலாம், பண்ணலாம். அப்படி ஆர்வத்தோடு இதை எப்படியாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை தமிழனுக்கு தமிழன் என்ற முறையிலே போய் ஒரு சைவத்தில் இருக்கின்றவனோ அல்லது வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம இயேசு பெருமானை பற்றி எப்படி நம்ம டீச் பண்ணணும். இயேசு என்கிற வார்த்தை அவர்களுக்கு சொன்னால் விளங்காது. வெறும் மொழியில் வைத்துக்கொண்டு இயேசு பெருமானை நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். இயேசு பெருமான் ஒரு மதத்திற்கு தலைவர் அல்ல. இயேசு பெருமான் இப்பேரண்டத்தை ஆளும் கடவுள். எல்லோர் ஒன்றே குலம் ஒருவனே, திருமூலர் பேசினது. குலம் ஒன்று தான். அதே போல் நானே நல்ல மேய்ப்பன், ரெண்டும் ஒரே கருத்து. ஒன்றே குலம் ஒரு நானே நல்ல மேய்ப்பன். அப்போ இயேசு பெருமானை எந்த அடிப்படையிலே நாம் போய் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கிறிஸ்தவனான என்னுடைய உள்ளத்திலே
தோன்றியது. அப்போ இந்த அடிப்படை தான் சரி, இப்படித்தான் போய் பேச வேண்டும். தோமா இயேசு பெருமானுக்கு கொடுக்கிற பெயர் ஈசன் தான் கொடுக்குறாரு. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டு எழுந்து உயிர்த்தன 4:3 நேசமா மரியா மகதலேனா நேரிலே இச்செய்தியை கண்டாள். பாரதியார் பாடலில் ஈசன்னு வருது பாடல். அப்போ அங்கே இயேசு என்று சொன்னால் கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பெருமானுக்கு கிறிஸ்டாஸ், லத்தீனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் யெஷுவா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் ஜீசஸ். இப்போ மொழியின் அடிப்படையில் இயேசு பெருமானுக்கு இவ்வளோ பேர், அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அப்போ தமிழில் அவருக்கு என்ன பேர் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவருக்கு பேர் ஈசன், இயேசு பெருமானுக்கு பேர் ஈசன். அப்போ ஈசன்னு சொன்னாலே நம்ம உள்ளத்தில் எப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து வேற மதத்தினுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. பட் இதை பற்றின ஆராய்ச்சி உண்மைகள் தான் அங்கே அடங்கியிருக்கு. தோமா இல்லாமல் இங்கு பக்தி இயக்கம் உருவாகவில்லை. தோமா வந்ததுக்கு பிறகுதான் இங்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. அதுக்கு முன்னால் இருந்தது எல்லாமே சமணம், பௌத்தம் தான். சமணத்துக்கு கடவுள் மறுப்பு கொள்கை, பௌத்தத்துக்கு கடவுள் அறியா கொள்கை. கடவுள் ரெண்டு இதுக்குமே கடவுளை பற்றி தெரியாது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது. இது ரெண்டுமே எப்போ இருந்ததுன்னா கிமுலையும் இருந்தது, கிபிலையும் இருந்தது. ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படிங்கிற கான்செப்ட் கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகுது. அப்போ கிபி 1ஆம் நூற்றாண்டில் அந்த பக்திங்கிற கான்செப்ட் அது உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்ததுன்னா, சென்ட் தாமஸ், இயேசு பெருமானுடைய 12 சீஷர்களில் ஒருவரான புனித தோமா. தோமா இல்லாமல் இங்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறார். அந்த அவையில் இருக்கிறவங்கள்ட்ட அதை சொல்கிறாங்க, டீச் பண்ணுறாங்க. அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிஷப்ஸ், இங்கே இருக்கின்ற திருச்சபையில் இருக்கின்ற பெரிய தலைவர்கள் எல்லோருக்குமே அவரை பற்றி தெரியும், அவருடைய ஆராய்ச்சி உண்மைகள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த உண்மைகளை நாம் மக்களிடத்திலே எந்த முறையிலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை, அவருடைய மாணவனாகிய என்னுடைய சிந்தனை. இந்த அடிப்படையிலே கடவுளுடைய ரட்சிப்பை, இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து, இந்த உலக சமயங்களை எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு செயலாக உலக சமயங்களை ஒன்றிணைக்கும் தமிழர் ஆன்மவியல் ஆன்மீக ஞான சபை இது வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் அதிகமாக திராவிட கழகத்திற்காக அவர் இன்னும் முன்வைக்கின்றார். திராவிட கழகம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை நம்பினவன் முட்டாள் காட்டு பிராண்டி. இவர்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கின்றார் என்பதை அறிவியல் ரீதியாக அவர்கள் பகுத்தறிவுவாதிகள், அவர்களிடத்திலே பகுத்தறிவு முறையிலே அவர்களுக்கு போய் கடவுளை பற்றி சொன்னால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, அவர் உண்மையிலுமே ஜென்டில்மேன் தான், கடவுளுடைய பிள்ளைகள், சமுதாயத்துக்காக பாடுபட்டவங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் கடவுளுடைய பிள்ளைகள்னால் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான். அவருடைய பதிவு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது. ஏன்னா சமுதாயத்துக்காக அத்தனையுமே பாடுபட்டுருக்காங்க. அந்த ஆராய்ச்சி உண்மைகள் அடிப்படையிலே அவர்களுக்கு எப்படி நாம் டீச் பண்ண வேண்டும். அப்போ அவர்கள் அறிவியலை மறுக்கவில்லை, அறிவியல் மூலியமாக கடவுளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வைப்பது என்கின்ற அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையிலே அவர் பல காரியங்களை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நான் அவரோடு சேர்ந்து இன்று வரையிலும் அவரோடு பயணித்து வருகிறேன். நான் முதல்ல அவர்கிட்ட போய் எதையுமே எதிர்பார்க்கல, நானாக போய் தான் சேர்ந்துக்கிட்டேன். ஐயா நான் அவங்க கூட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் போய் சேர்ந்துக்கிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், இல்லை என்னுடைய மாணவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவராக என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார். என் உள்ளத்தில் உலக சமயங்களை ஒன்றிணைக்கின்ற அந்த காரியங்கள் இந்த ஜோனில் நம்ம இதுக்குள்ள அவர்கிட்ட தான் இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இருக்கலாம், மற்றவர்கிட்ட இருக்கலாம். ஆனால் அடிப்படை உண்மை கருத்துக்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே, வரலாற்றின் அடிப்படையிலே தோமாவினுடைய வரலாற்று உண்மைகள் இன்று நம்மை விட்டு
விலகி சென்று கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. அவர் இன்னைக்கு போப்பு வரைக்கும் மோதிட்டு இருக்கிறார். இது யாருக்காவது தெரியுங்களா? ஐயா போப்பாண்டவர் வரைக்கும் மோதிக்கிட்டு இருக்கிறார். போப்பாண்டவருடைய அறிக்கை என்ன தெரியுங்களா? 16ஆம் பெனடிக்ட் சொல்கிறார், ஓப்பன் டாக் கொடுக்குறாரு, தோமா இங்கே தமிழகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எந்த கிறிஸ்தவ தலைவன் நீங்கள் சொல்கிறது தப்பு, எப்படி நீங்கள் தோமா வரல, எந்த கிறிஸ்தவ தலைவன் சொல்கிறாங்க? ஒரு ஆள் கிடையாது. இவர் அமைப்பை எடுத்து கூட்டிக்கிட்டு போய் அந்த இருந்த இடத்துல ஃபைட் பண்ணி தோமா தமிழகம் வந்தார் அப்படின்னு இங்கே இருக்கிற வரலாற்று உண்மைகள் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து வச்சு விளக்கிக்கிட்டு இருக்கிறார் இவர். இங்கே இருக்கிற பேராயர்கள் எல்லோருமே மௌனமாக தான் இருக்கிறார். அது வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு, நிறைய காரியங்கள் போயிட்டுருக்கு. அவர் டிக்டேட் பண்ணுறது எழுதுறதே நான் தான். பேராயராக இருக்கட்டும் அல்லது வேறு காரியங்களாக இருக்கட்டும், மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அவருடைய காரியங்கள் எல்லாமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேராயர்களுக்கு அனுப்புகிறோம் மௌனம், முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்புனா மௌனம், போப்பாண்டவருக்கு அனுப்பிச்சா மௌனம், எங்கே இருந்தும் பதில் வரல. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித தோமாவின் வரலாறை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை இந்த உலகம் முழுவதும் போய் நிலைநாட்டி காட்ட முடியும். அது தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இருக்குது, ஆனால் வரலாற்று அடிப்படையிலையும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலையும் தமிழ் மொழியில் மட்டும்தான் நம்ம நிலைநாட்டி காட்ட முடியும். தமிழை விட்டுட்டோம்னா அப்புறம் புராணத்தில் போய் தான் நம்ம நிற்கணும். ஆகவே நாம் தோமாவினுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளனுடைய சகாப்தம் இவரோட முடியுது. இதுக்கு மேலே ஒரு ஆராய்ச்சியாளன் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இன்றைக்கு நாம் சாதாரணமாக விட்டுட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 60 வருடங்களுக்கு பிறகு இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் போகுமாங்கிறது தெரியாது. அதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையுமே அவர் எடுத்து முன்வைத்திருக்கார். இன்றைக்கி அவருக்கு வருகின்ற ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அதெல்லாம் செகண்டரி, அதை பற்றிலாம் ஒரு பொருட்டும் அவர் எடுத்துக்கவே மாட்டார். ஆராய்ச்சியின் அடிப்படையில் எவன் கொஸ்டின், யார் கொஸ்டின் கேட்குறாங்க அதை வரவேற்பார். நீங்கள் சொல்கிறது தப்பு, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்கிறத வரவேற்கிறவர் அவர். மாணவர்களை கேள்வி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற மனப்பக்குவம் உடையவர். அவர் தான் கடவுளுடைய பிள்ளை. கடவுளுடைய பிள்ளைன்னா அப்படி தான் நம்ம டீச் பண்ணணும். ஒரு இந்து வர்றாருன்னா அவர் கேட்குற கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட ஐயா கூட இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்து சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும். ஏன்னா வரலாற்று உண்மைகளை அறிந்தவர்கள் அவர்கள். அது வரைக்குமே அவர்கிட்ட கோபம் இருந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். அவருடைய புஸ்தகங்களை எல்லாத்தையுமே வாங்கி ஆராய்ச்சிகளை எல்லாம் அடிப்படையில் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்கள் ஐயாவிடம் பேசுவதை நான்லாம் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதிர்ப்பில் தான் அவர் இருக்கிறார். ஐயா இப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தோமாவினுடைய வரலாற்றை மீட்டெடுக்கின்ற போராட்டம். தோமாவை நாம் விட்டுவிட்டால் கிறிஸ்தவத்தை மீட்பது கடினம். அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். தோமாவால் உருவாக்கப்பட்டது தான் சைவ வைணவம், இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார், புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் சைவம்னு சொன்னாலே நம்ம மைண்டு எங்கே போயிடும்னா வேற எங்கேயோ போயிடும், வைணவம்னு சொன்னாலே வேற எங்கேயோ போயிடும். திரித்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்லுவது கிறிஸ்தவத்திலிருந்து வந்தது. சைவத்திலையும் பார்த்தீங்கன்னா திரித்துவ கோட்பாடு, வைணவத்திலையும் பார்த்தீங்கன்னா திரித்துவ கோட்பாடு. கிறிஸ்தவம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானா பக்தியம், ஸ்வரம், மொத்தம் 7 கான்செப்ட் இருக்குது. இந்த 7 கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 7மே திரித்துவத்தை பற்றி தான் சொல்லுது. பெயர் வேறு வேறு, அவ்வளோதான். சைவத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை, மகன், சக்தி. வைணவத்தில் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா. எல்லாம் இயேசு பெருமானுடைய ரட்சிப்பைத்தான் இங்கு சொல்லப்படுது. அதை புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் போய் பேசுகிறார். ஐயாவுடைய ஆராய்ச்சி அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அந்த புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் யார் கொடுப்பது என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த உணர்வே நமக்கு வரும், அந்த தேடலே நமக்குள்ளே வரும், கேள்வியே அப்போ தான் பிறக்கும்.
சொல்வதை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி ஏற்றுக்கொள்கிறதும் அப்படியும் கிடையாது அவர். நான் சொல்கிற அதையும் சொல்லுவார். நான் ஏற்றுக்கொள்வதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதையும் சொல்லிட்டு போயிடுவார் அவர். அந்த இதில் உங்களுக்கு ட்ரூ அங்கே இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அவருக்கு இருக்குது. எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தால் தானே கிறிஸ்தவன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது. அவ்வளோதான் கான்செப்ட். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், உண்மையை நிலைநாட்டுகின்ற கடவுளுடைய பிள்ளைகள். அந்த நோக்கத்திலே கடவுள் வல்லமையாக முனைவர் மு. தெய்வநாயகம் ஐயா, அடியேனுடைய குரு, ஆசான், வழிகாட்டி, அவரை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய சாட்சி இப்படிப்பட்ட காலங்களை கடந்து, இவ்வளவு தடங்களை கடந்து, என்னுடைய தேடல்களை கடந்து, இறுதியாக இப்பேரண்டத்தை ஆளும் கடவுள் இயேசு பெருமான் ஒருவரே என்பதை வரலாற்று அடிப்படையிலும், ஆராய்ச்சியின் அடிப்படையிலும், அறிவியலின் அடிப்படையிலும் புரிந்து கொண்டவன் என்கின்ற உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு பெரிதாக அமைந்ததற்கு மூவொரு கடவுளாய் வீற்றிருந்து அரசாளுகிற இயேசு பெருமானுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இறுதியாக ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை முடிக்கின்றேன். பாடல் சாரி. கண்ணா சுத்த கண்ணா, தீமையை பார்க்காத சுத்த கண்ணா, கண்ணா சுத்த கண்ணா, தீமையை பார்க்காத சுத்த கண்ணா, தீமை செய்த மனிதருக்கு நன்மை செய்த கண்ணா, பாவத்தை வெறுக்கின்ற பரிசுத்த கண்ணா, பாவியை அழைக்கின்ற கருணை கண்ணா, கண்ணா இயேசு ராஜா, கண்ணா இயேசு ராஜா, பாவமின்றி நீர் வாழ்ந்தது போல மனிதர்களை பாவமின்றி வாழச் சொன்னீர், பாவமின்றி நீர் வாழ்ந்தது போல மனிதர்களை பாவமின்றி வாழச் சொன்னீர், சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் முன்மாதிரியாய் வாழ்ந்து வழிகாட்டினீர், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தந்த அன்பு கண்ணான், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தந்த அன்பு கண்ணா, கண்ணா இயேசு ராஜா, கண்ணா இயேசு ராஜா, என்னிடம் பாவம் உண்டு என்று யார் என்னை குறை கூற முடியும் என்று, என்னிடம் பாவம் உண்டு என்று யார் என்னை குறை கூற முடியும் என்று, குறையேதுமில்லாத அவதாரமே நிஷ்கலங்க புருஷ பிரஜாபதியே, குற்றமே இல்லாத நிர்மலநாதா கண்ணான், குற்றமே இல்லாத நிர்மலநாதா கண்ணா, கண்ணா இயேசு ராஜா, கண்ணா இயேசு ராஜா,
ஜாதி வெறியை ஒழிக்க வந்த சமத்துவ கண்ணா, ஒற்றுமை உருவாக்க வந்த சமாதான கண்ணா. ஜாதி வெறியை ஒழிக்க வந்த சமத்துவ கண்ணா, ஒற்றுமை உருவாக்க வந்த சமாதான கண்ணா. நாகதோஷம் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் என்று பயந்து பயந்து வாழ்வோருக்கு விடுதலை தரும் கண்ணா. தோஷம் நீங்கி நாங்கள் வாழ சிலுவையிலே உயிரை தந்த கண்ணா. தோஷம் நீங்கி நாங்கள் வாழ சிலுவையிலே உயிரை தந்த கண்ணா. கண்ணா இயேசு ராஜா, கண்ணா இயேசு ராஜா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தெய்வமே, இதோ சுவாமி, இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி அடியனுடைய சாட்சியை பகிர்ந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் நீர் பேசுகிறவர். நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே இதுவரைக்கும் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபையும் எங்களை நம்பிக்கையின் அடிப்படையிலே வளர்த்திருக்கிறது, வழி நடத்தி இருக்கிறது. அதற்கு உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இருப்பினும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை பற்றி வரலாற்று அடிப்படையிலேயும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலேயும் அறிவியலின் அடிப்படையிலேயும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த காலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உள்ளத்திலே நீர் பேசுகிறவர் நீர், உணர்த்துகிறவர் நீர். எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற சித்தத்தின் அடிப்படையில் இல்லாமல் சிந்தியுங்கள், தேடுங்கள் என்கின்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் நீர் பேசி வழிநடத்தி செல்லும்படியாய் தயவாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஐயா, இதோ இந்த நேரத்திலே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ சுவாமி, இந்த ஊழியத்தை நல்ல முறையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற தலைவர்களை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழவும் வளரவும் நீண்ட ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தரவும் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு சாட்சியுள்ள ஒரு ஊழியமாக இவர்களை நீர் பயன்படுத்தி உலகிற்கு ஒளியாக நீர் ஏற்படுத்தி வழிநடத்தி செல்லும்படியாய் தயவாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் குழந்தைகளையும் பெரியோர் முதல் சிறியோர் வரை நீர் தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இதோ சுவாமி இந்த கூடாரத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் தங்கி நிலைத்திருந்து அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களை நீர் பத்திரமாக கூட்டி சேர்க்கும்படியாய் உம்முடைய திரு பாதம் பணிந்து கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை மக்களோடு இருந்து வழிநடத்தி செல்ல முடியாது. இப்பேரண்டத்தை ஆளும் ஒவ்வொரு கடவுளாய் வீற்றிருந்த அரசாளுகிற இயேசு பெருமானின் திரு பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென், ஆமென்.